அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் நமக்கு வெடிக்காத்தால் பொழுது வளர்ந்த மாதிரி இருக்கும். மடமடன்னு நம்மளுடைய வேலைகளெல்லாம் சிறப்பாக செய்கிற அளவுக்கு மாசி மாதத்தில் புதன் மட்டும்தான் மாறுறார். வேறு யாரும் மாறல. மீனத்துக்கு போகிறார் கடைசியில். அதுவும் அது மாத்திரம் வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய இது போகிறது வரைக்கும் பார்த்தோன்னா மேஷத்துக்கெல்லாம் பார்க்கும்போது நல்ல யோகம், எல்லா ராசிக்கும் நல்ல யோகம்தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. செவ்வாய் வக்கரம் முடிவுடைகிறார். இப்போ யாரும் வக்கரம் இல்லை. மாத கடைசியில் மட்டும்தான் அது முடியும் போது தான் சுக்கராச்சாரர் மீனத்துக்கு வக்கரமாவார். மீனத்துக்கு போய் வக்கரமாவார். அது வரைக்கும் இல்லை. அதனால் தெளிவாக இருக்குது. சர்ப்பங்கள் அது வேலையை பார்த்துன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் பார்க்கும்போது என்னடா மாசி மாதத்தில் வந்து கும்பத்தில் வந்து சூரியன் புதன் சனீஸ்வரன் உட்காந்துருக்காங்களே, சூரியன் புதன் சனி அப்படின்னு பார்த்தோன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாதம் சூரியன் மாறின்னு இருப்பான். சூரியனை வச்சு தான் எல்லா அடிப்படையும் நடக்கக்கூடியது. சூரிய சந்திரன் வச்சு தான். அதனால் மாத கிரகமாக இருக்கனால சூரியன் பொறுத்தவரைக்கும் தன்னுடைய வேலை கரெக்டாக பண்ணால் தான் நம்மளுடைய வேலை ஒழுங்காக சாப்பிட முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒரே இடத்துல உட்காந்துட்டோன்னா கஷ்டம்தான். அதனால் எல்லாம் கால சக்கரம் சொல்கிற மாதிரி பூமி சுக்கரம் சொல்கிறது. அது சொல்லும்போது நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் நமக்கு கொடுத்துன்னே இருக்கோம் பகவான். ஆனால் நம்ம என்னமோ ரயில் பயணம் மாதிரி போயின்ட்டுருக்கோம். ஒன்றும் விருத்திக்கே வராமல் அப்படியே போயின்ட்டுருக்கோம். உடம்பு தளர்ந்து போய்டுறது. பரவாயில்ல. ஆனால் மனசு லேசாக இருக்கா, இன்னும் கவலைகள்லாம் வச்சு தங்கிட்டு இருக்கோம். எந்த விதமான கவலைப்படவே மாட்டாதுங்க. எல்லாம் ஸ்மூத்தாக நடக்குது. சர்ப்பங்கள் தோஷம் உண்டாக்குதுன்னா, தோஷங்கள் இல்லைன்னா பூமியில் வேலையே இல்லை. அதுக்கு தான் 2 பேர் இருக்காங்க. எங்கேயாவது சைடு வாங்கி இவங்க இங்கே நவகிரகங்கள் அப்படி கவனிச்சுத்துனா இந்த 2 டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம நாட்டு கவர்மெண்ட் மாதிரி தான். அதனால் நான் வந்து சொல்கிறது இல்லை. எதையாவது வாங்கிட்டான்னா சனீஸ்வரர் ஒருத்தர் தான் துடு வாங்க மாட்டான். இதெல்லாம் வாங்கிடுவாங்க. கவலையே பட மாட்டான். குருக்கு வந்து அப்படி கிடையாது. நான் நல்லா திருப்தி நடக்கிறேன், நேர்மையாக நடக்கிறேன், அப்படி நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பண்டா பண்ணிவிட்டு அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் காமிக்கலாம், ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இப்படியான பண்ணலாம். அது கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி. ஏன் நவகிரகங்கள் தேவர்கள் நம்மள மாதிரி தான். அவங்களுக்கு கால அளவு ஜாஸ்தியாக இருக்குன்னு நமக்கு தெரியுதில்லை. ஒரு வாரம் சனிக்கிழமை ஆஃப் டே விட்றாங்க. ஒரு வாரம் நான் 5000 வருஷம் காட்சி பாருங்கள். அவன் டியூட்டி பாருங்கள். அவன் 1.5 வாரம் தான் ஒர்க் பண்ணுவான். ஒரு வாரம் சனிக்கிழமை வரைக்கும் ஆஃப் டே ஒர்க் பண்ணுவான். ஆனால் அவங்க நமக்கு வந்து 5000 வருஷம் போயிடும். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக எந்த ஒர்க்கையும் செஞ்சு முடிச்சுடுவாங்க. ராத்திரி பகல்னு அவங்களுக்கு கிடையாது. எல்லா காலம் அவங்களுக்கு தான். புரியுதுங்களா? ஏன்னா ராட்சசர்களும் அரக்கர்களும் வாழ்ந்த ஆனோம், அவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணி ஆனோம், எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ இதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத எதத்திலோ வெயிட்டு தூக்கி மண்டையில் போட்டுட்டு இப்படி பண்ணலே செய்யலே அப்படின்னு அப்படி ஆகலே இது ஆகலேன்னு போட்டு உடச்சிக்காதீங்க. அரசாங்கங்கள்லாம் இப்படி இருக்கே இப்படி தான் இருக்கே, நமக்கு ஒன்றுமே வாழ வழி இல்லையே, வியாபாரம் அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க. உங்களுக்கு வேண்டிய யுக்திகளை கொடுத்து வாழ வைப்பான். ஏன் அப்படி நன்னா ஆக்கலாமேனா நன்னாலும் ஆக்க மாட்டான். அதுக்கு இங்கே என்ன வேலை? அந்த ரசனைகள்லாம் எதிர்பார்க்கறது தான் அனுபவிக்கிறான் பகவான் இங்கே வச்சுருக்கான். இல்லைன்னா நம்ம கை விட்டு போகக்கூடாதுக்காக தான் அவன் எப்போதும் எங்கிட்ட இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் அவங்கள்ட்ட போய்ங்க. அவங்கள மாதிரி உங்களால் மாற முடியாது. அவங்கள்ட்ட உங்கள் ஜபதா பலிக்காது, பேசி குச்சி எது பண்ண வலிக்காது. அவன் புரிஞ்சு எடுத்துன்னு தான் இருப்பான். என்றைக்காவது புலியும் என்றைக்காவது பூனையும் எலியும் சேர்ந்து ஒன்றா நட்பாக இருக்க முடியுமான்னு கிடையாது. சாப்பிட்டுடும், நடிக்கும். அதனால் இதெல்லாம் வந்து பாம்பு கீரி அதெல்லாம் குணங்கள் செஞ்சு தான் இருப்பாங்க தவிர யாரும் எந்த நிலையிலும் மாற மாட்டாங்க. சந்தர்ப்பம் வரும்போது கீழே விழுவாங்க, மறுபடியும் எழுந்துருவாங்க. நம்ம தான் குணங்களில் புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு வீணாக சிந்தனை செலுத்தி எதேதோ பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதான் வருமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திருப்தியாக வேணால் இருக்கும் அந்த நேரத்தில். இதை எதிர்பார்த்தது ஆனால் வரலன்ட்டு சாமி மாற்றிடுவீங்க. நம்ம யூஸ்வலாக அப்படி தான் பழக்கம். எதுக்காகனா நவகிரகங்கள் பொறுத்த வரைக்குமே உலகத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துன்னு தான் இருக்கணும், நிறுத்தக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். இந்த மாதம் பிரமாணமாக இருக்கும், ஐடியாவெல்லாம் கிடைக்கும், நல்லா நடக்கணும். ஒன்று கவலைப்பட வேண்டாம். இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இந்த மாசி மாதம் சொல்லக்கூடியது பிப்ரவரி மார்ச். பிப்ரவரி லேட்டர் பார்ட்டு, மார்ச் ஃபஸ்ட்டு பார்ட்டு. அந்த சிம்மத்தினுடைய அமைப்பு எப்போதும் சிம்மம் வந்து பந்தா அப்படி நிற்கும். அது என்ன பண்ணாலும் அவன் குணங்கள் அப்படி தான் இருக்கும்.
நல்லது தான், ஒரு விதத்தில் நல்லது. சனீஸ்வரர் ஆமாம், களத்திரம் எப்போ அடங்கி தான் இருக்கணும், அடக்கமாக இருக்கணும். நல்லது பொழுது அவருக்கு தெரியாதா, நான் சொல்லி தான் தெரியணுமா, எல்லாம் அவர் பார்த்துப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை சனீஸ்வரன் களத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட களத்திரம் எல்லாத்தையுமே ஒரு வெளியில் அவங்க பெரியவங்களாம் இருக்கலாம், களத்திரம் வீட்டில் வரும்போது வீட்டுக்காரருக்கு அப்படி பணிவிடை செஞ்சு அப்படி இது போது தனி சுகம். அதுதான் வரப்பிரசாதம். அந்த ராஜாக்கள் சூரியன் ஒரு கெட்டப் உள்ள ஆறு தான் சூரியன்லாம். சிம்மத்தை பொறுத்தவரை கெட்டப் நல்லா பண்டாவாக இருக்கும், ஒரு பட்சம் இல்லை, எளிமையாக இருந்தாலும் அவங்க கெட்டப் தான். குலோத்துங்க சோழன் நெருப்பு பிடிச்சி பானவுடனே சின்ன குழந்தையாக இருக்கும்போது குடிசையில் எங்கேயோ வாழ்ந்தான், அப்போ கூட கெட்டப் தானே அது ராஜா. அது மாதிரி சிம்மத்தில் பிறந்த யாருமே சோர்ந்து போக முடியாது, விறுவிறுப்பான ஆக்டிவேட் இருப்பான். மூலம் அங்கே வரும்போது மகம் பூரம் உத்திரம் வரும். மகம் கேது நட்சத்திரம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராஜராஜேஸ்வரியாக இருக்கும், பெண்ணாக இருந்தால் ராஜராஜனாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தான் அமைப்பு கொடுத்துருக்கான் காலபுருஷன். அதே மாதிரி பூரம் சுக்கராச்சாரியருக்கு செழிப்பாக இருப்பார். தேவனுக்கெல்லாம் சுக்கரர் வந்து கண்டுக்க மாட்டார், அசுரகுலம் சம்மந்தப்பட்டவர்கள். ஆனால் அவன் தான் நன்னா அரசுவை உண்டியிலேருந்து பானத்துலேருந்து அது இதுலேருந்து நல்ல டான்ஸ் கலையிலேருந்து சுகானுபவிக்கிலேருந்து போகானுபவிக்கிலேருந்து அவங்கள மாதிரி ஒரு கிடையாது அப்படின்னு சுக்கராச்சாரியர் அவங்க கூட போயிடுவான். செவ்வாய் ஒரு சைடு வாங்கிடும் அவளுக்காக வேண்டி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கேற்ற மாதிரி சமுதாயம் வருது பாருங்களேன். இவாளை எப்படி பிளான் பண்ணுறாளாங்க, அந்த அமைப்பில் தான் என்ன இருக்குது. தினை வைத்த தினை தான் வரும், வேறு என்ன வரும் அப்படின்னு இது ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுறாங்க, அப்போயே பண்ணியிருக்காங்க. அதனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்போது தன்னுடைய கௌரவம் குறைச்சல் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லா விதத்துலையும் ஏற்றம் தரும். சொந்து போய் நொந்து போய் முங்கி போயெல்லாம் கிடையாது. அவளை நோய் நாட்டம் வருதுன்றது ஒரு வினைப்பயனாக தான் வரும் தவிர அது இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது, இழுத்து நிற்கலாம். இந்த மருந்து மாத்திரைகள்லாம் இவங்க நினச்சாதான் சரியாகும் தவிர இவன் மருந்து சாப்பிட்ற போட்டால் அந்த மாதிரி நொந்து போய் ஒந்து போய் இந்த வினைப்பயனை இந்த மாதிரி கஷ்டத்திலே வியாதியிலே நோக்கிலே கிடையாது அவளுக்கு. இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து தாங்க சக்தி எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. ராஜான்னா அவங்களுக்கு பவர் இருக்கணுமா வேணுமா, சரியத்தை தகுந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தி, ஒரு வைராக்கியம், போராட்டத்தன்மை, ஈர்ப்பு எல்லாம் கொடுத்தா தான் அந்த நிற்க முடியும். சொந்து போய் நொந்து போனால் நான் ராஜாவா அப்படியா அப்படின்னு அவனெலாம் வேலைக்கு ஆகாது. சிம்மத்துக்கு ஏன்னா ஏற்கணும், அவர் தான் மொத்த உலகத்துக்கு கொடுத்தானோ. அவர் கெட்டப் நன்னா இருந்தாலும் அவன்கிட்ட களவு போகாது, ஏமாந்த போட அப்புறம் சயராக இருக்கணும்ல எல்லாத்துக்குமே. அதுக்கு தான் சிம்மத்துக்கும் சரி அது தாய் கலகத்துக்கும் சரி அப்படி வச்சுருப்பார். அவன் மூளைச்செலவு பண்ண முடியாது, அவங்கள ஏமாற்றவும் முடியாது. அலர்ட்னஸ் ஜாஸ்தி. அவங்களுக்கு கண்ணு காது மூக்குச்சி இப்படி எல்லாமே கான்சன்ட்ரேஷன் ஹெவியாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரோக் தான் அவங்களுக்கு. அப்பேற்பட்ட சிம்மத்தினுடைய சம்பந்தப்பட்ட வீரியஸ்தானாதிபதி யாருன்னா சுக்கராச்சாரியர். சுக்கரர் எப்படி வீரியஸ்தானாதிபதி முடியும்? பொதுவாக சூரியஸ்தானாதிபதி சுபகிரகங்கள் இருந்தால் ஒன்றும் பண்ணாது, வேஸ்ட்டு தான், சைடு வாங்கிடும். அதே சுக்கராச்சாரியர் உட்கார்ந்தான்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இவன் வீரியத்தை பயன்படுத்தவுன்னா அடுத்தவன் வீரியத்தை பயன்படுத்திடுவார், பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவார். அதனால் அவன் தானாக வந்து உங்கள் சரணாகிடுவான். சண்டை போடணும் அவசியம் இல்லை, இல்லை ஆர்கியூ பண்ண அவசியம் இல்லை. ஆஹா ஏதோ ஒரு காரணத்தில் சரணடைஞ்சிடுவான். அதுதான் இந்த சம்மத்துக்கு வந்த அதிர்ஷ்டம். அது போட்டி பந்தயம் வரும்போது தானாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் தானாக வந்து அவார்டெல்லாம் வாங்கிடுவாங்க, சிரமப்படவே மாட்டாங்க. எப்பேற்பட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள், கேட்குறேன். இப்படி தான். அதனால் சிம்மத்தினுடைய வாழ்க்கை அமைப்பு பார்க்கும்போது பூர்வ புண்ணியாதிபதியே குரு தான். அதே மாதிரி 8ஆம் இடத்து குருவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவர் இப்போ தற்போது 10ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார் ரிஷபத்தில், கவலையே வேண்டாம். பூர்வ புண்ணியாதி 10ஆம் வீட்டில் உட்காந்துருந்தா செம்ம அருமையாக. 10ஆம் வீட்டில் உட்காந்து குரு நேரம் அங்கே பார்க்கும்போது 4ஆம் வீடை பார்ப்பார். 4ஆம் வீடு செவ்வாய் வீடு, அது பாக்யாதிபதி அவர் தான், செவ்வாய் தான். அப்பேற்பட்ட செவ்வாய் வக்கரம் முடிஞ்சு போச்சு. எதுங்க இருக்காருன்னா லாபத்தில் உட்காந்து மீனத்தில் உட்காந்துருக்கார்.
கவலையே பட வேணாம். இந்த மாதம் அதிக கிரகங்கள்லாம் வக்கரமாக இல்லை. சுக்கிராச்சாரியர் கடைசியில் தான் வக்கரமாகிறார். சுக்கிரர் வீதிஸ்தானாதிபதி, அதே மட்டும் இல்லை 10ஆம் வீட்டு அதிபதி. அதனால் இப்போது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா 3ஆம் வீட்டு அதிகாரி 8ஆம் வீட்டில் உட்காரலாம். ஏன்னா எப்படி பண்ணணும் கொள்ளணுன்றது புத்தியை பயன்படுத்தா 3ஆம் வீடு பயன்படும் தவிர நேரடியாக பயன்படுத்தினோன்னா அந்த நேரத்தை தாக்கு பிடிக்கும், என்கவுண்டர்னு பேர். அப்புறம் க்ளோஸ். நீ ஓட விரட்டினா கூட பின்னாடியே உன்னை கவுத்து போகிறது எங்கே அங்கே பாயிண்ட் மடக்கி கதை முடிச்சிடுவான். நம்மளை காட்ட வலுவுள்ள வருவான். திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நமக்கு இன்றைக்கி வலுவாக இருந்தால் நாளைக்கு இன்னும் காட்டு வலு வந்து அவனை கதையை முடிச்சிடுவான். எப்போது இதுதான் இருக்கணும். அதுதான் இவாளுக்கு வந்த வரப்பிரசாதம். பின்னாடி சுக்கிரன் வக்கரமானால் பலமற்று போயிடுவார். சுக்கிரன் பலம் இருக்கணும் அவசியமே இல்லை. அவ்வளோதான். என்ன நினச்சிருங்க? அட்டகாசம். எல்லா காலகாரியத்துக்கும் எப்படிலாம் பயன்படுத்தணும், எப்படி பண்ணணும், எங்கெங்கே லோட் பண்ணணும், எங்கெங்கே புத்தி காமிக்கு தடிஞ்சு போகணும், கொள்ளணும், எப்படி பிரெயின் வாஷ் பண்ணணும், இது எவ்வளவோ புதனும் சுக்கிரனும் தான் மாற்றி இந்த சூரியனை அப்படியே ஒன்றுருப்பாங்க. அதிகபட்சம் அவள் தான் கூடயே இருக்குது. ரொம்ப ரேர். புதன் கை விட்டாங்க வெளியில் தனியாக நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி போனாலும் ஊட்டு வக்கரமாக்கி வச்சுருவார் சூரியன். பார்த்திங்களா எப்பேற்பட்ட ஆள் பாரு. தன்னை நம்பாட்டாலும் புதனையும் சுக்கரன் நம்புவார் சூரியன். அவை அவங்களோட ஃபேமிலியில் நன்னாவே இருக்குது. பூர்வ புண்ணியத்தை பார்த்தாலே குரு தான். அருமையான இது. ஆர்ப்பாட்டமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் நிறைஞ்சி இருக்கும். பூர்ணத்துவம் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். பூர்ணத்துவம் நானாக இருக்கும். இதுக்காக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு அது டியூஷன் அது இதெல்லாம் அதுகள் டியூஷன் எடுத்து 4 காசு சம்பாதிக்கும். பார்த்துக்க அவ்வளோ அவ்வளோ பிரில்லியன்சி எல்லாத்துலேயும் சாதாரண நம்பர் 1ஆகவே இருக்கும். அதுக்கு ஆர்ப்பாட்டமே இருக்காது. ஸ்போர்ட்ஸால் எது இன்ட்ரெஸ்டிங் கலை ஆர்ட் எது வந்தாலுமே அதில் கெட்டிக்காரத்தை வெளிப்படுத்த முடியும். அவங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு. நம்ம வளர்க்குற முறையில் வளர்த்தான்னு நன்னாவே ஷைன் பண்ணணும். இல்லாட்டாலும் அதனுடைய ஆர்வத்தை யாரும் குறைக்க முடியாது. எல்லாத்துலேயும் ஏதோ துறையில் ஷைன் பண்ணி தான் ஆகணும். சோட போகாது. அதனால் சிம்மத்தினுடைய இது பார்த்த இந்த மாதங்களில் வந்து அப்பு லெவல் பகையிற்று இருக்கிறது. தடையில்லா வியாபாரம், தடையில்லா ஆரோக்கியம், பணத்தை ரோலிங் நிறைய பண்ண முடியும். கடன் நிவாரணம் நிறைய ஆகும். உபாதை இருக்காது. இந்த மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கேள் நிறைய இருக்கும். கடனே இல்லாமல் இருக்க முடியாது யாருமே. ஏதோ ஒரு கடன் அதிகம் வாங்கித்தான் ஆகணும். வருமானத்தை இவ்வளோ தான் எதிர்பார்க்கும். திடீர்னு எதிர்பார்க்கும்போது ரொட்டேஷனுக்கு பணம் வாங்கி வட்டிக்கு வாங்கினாங்க. ஒரு நாள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி பிஸ்னஸுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. சம்பாதிச்சிருவாங்க. திருப்பி அடைச்சிருவாங்க. அது டயத்தை விட்டுட்டோன்னா நமக்கு பணம் இல்லையான்னு டயத்தை விட்டானா யூ ஆர் லூசிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது தெரிஞ்ச விஷயம் தான். பிஸ்னஸ் மேனுக்கு நமக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. பெரும்பாலும் வரும்போது பிஸ்னஸ் ஆங்கிளில் அது என்ன சைலண்ட் பார்ட்னர் சொல்லலாம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா நம்ம சொல்லக்கூடாது. பினாமி டிரான்சாக்ஷன் தான் நிறைய பண்ணுவாங்க. இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் டாப் லெவலில் இருப்பாங்க. பொறுப்புள்ள நிர்வாகியாக இருப்பாங்க மேலே. இதுதான் பண்ணல. தனி இண்டிவிஜுவல் லைஃபு டாக்டரோ அட்வொகேட்டோ எது வேணால் அந்த ஜென்ரல் பிசிஷனோ சம்மந்தப்பட்ட இந்த செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸோ சம்மந்தப்பட்டது டாக்ஸேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய கவர்மெண்ட் அரசு நிர்வாகத்தை பெரிய போஸ்ட் நகர்த்திக்கிறது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் நிர்வாக சம்மந்தப்பட்ட விஷயந்தான் சிம்மம். அதனால் இன்றைக்கி நான் சாதாரண சம்பளத்தில் இருக்கேன்ட்டாக அதுவே இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு அந்த பெரிய போஸ்ட்டில் இருந்து உன்னை நம்பி தான் அந்த இண்டஸ்ட்ரியை உங்களுக்கு கொடுத்துருப்பான். ஸ்பான்சர் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இதெல்லாம் எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் நிறைய உள்ளதுக்கு. இன்கமுக்கு ஒரு குறையும் இல்லை. குழந்தைகள் தானாக அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். அது தனி அட்டென்ஷன் பண்ண ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் எளிய இடத்துல கொண்டு போது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் போது வாட்ச் அண்ட் வார்டு மாதிரி பார்த்துக்கணும், கவனிக்கணும். சமயத்தில் டைமே அதுக்கு போகாது. படிக்கிறதுக்கும் சரி புத்தி சம்பாதிக்கிறதும் சரி ஆர்ட்டு டிசைன் பண்ணுறதும் சரி நடிக்கிறது நாடகமோ சங்கீதமோ எது வந்தாலும் சரி டிபேட்ஸோ சரி எது வந்தாலுமே ஆர்கியூமெண்ட்ஸ் சரி எதுவாக இருந்தாலுமே குழந்தைகள் தானாக வந்து இப்போ டைமே அதுக்கு இல்லை. டைட் ஒர்க்கு மென்டல் ஸ்ட்ரெயின் நிறைய ஆறுதலுக்கு ரிலாக்ஸேஷனே இல்லாதபடி இருக்குது. அதனால் அதுக்கு எது விருப்பமோ அது சந்தோஷமாக அது ஈடுபடட்டும். ஆனால் அப்பப்போ நீங்கள் அக்காம்பனி பண்ணி எல்லாத்தையும் கூட போய் ஷாப்பிங்கோ அதுவோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ கூட அக்காம்பனி பண்ணி நல்லா வாட்ச் பண்ணி கைடன்ஸ் பண்ணுறது நல்லது.
கைடன்ஸ்னால் அவங்கள அட்வைஸ் யாரும் பண்ணணும்னு சொல்லலை. நான் கைடன்ஸ் மீன்ஸ் இங்கே என்னென்னா பசங்களை எச்சரிக்கை நல்ல சமுதாயத்தில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். எங்கேயாவது தவறான வழியில் போயிடுச்சுன்னா அவ்வளோ போட்ட குழந்தை பிறக்க வச்சு நம்மளே பாழாகிடுவோம். தேவையாது. அது எப்போ நல்லபடியாக ஆகுது இதெல்லாம் தேவையா? அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சுகமாக கொடுக்குறான். நம்ம நல்லா அனுபவிக்கலாம். வாழ்க்கையில் கடன் உபாதைகள் நிச்சயம் குறையும். இந்த மாதம் ரோலிங் பணம் நிறைய வரும், சமாளிச்சிருவீங்க. ரீஃபினான்ஸஸ் நிறைய இருக்கும், ஒரு குறையும் இல்லை. அகலக்கால் வச்சுட்டிங்கன்னா சமாளிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வருது. இதெல்லாம் சிம்மத்தினுடைய அட்வான்டேஜஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் இத்தனை மாதம் இல்லாத இப்போல்லாம் நிறைய வருதுன்னா வரது அனுபவின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைக்கிறேன். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த மாசி மாதம் பிப்ரவரி டு மார்ச், பிப்ரவரி லேட்டர் பார்ட்டு, மார்ச் ஃபஸ்ட்டு பார்ட் 13 to 14. அதனால் இதெல்லாம் பார்க்கும். இந்த மாதத்தில் நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். கன்னி, நான் இந்த உலக தலைவரே புதன் தான், நடுநாயகர். எல்லோரும் வேணும் அவருக்கு. எனக்கு வேணும், அவன் வேணும், அவனுக்கு வேணும், அவன் வேணும். ஆனால் அவருக்கு எல்லோரும் வேணும். ஆனால் அவர் எல்லாம் அவருடைய படைப்புகள். அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்தும் பார்த்தோன்னா, இந்த பக்கம் பார்த்தோன்னா குரு 4ஆம் வீடு, அந்த பக்கம் பார்த்தோன்னா அதே தானே 10ஆம் வீடு அதிபர். இந்த பக்கம் நேரடியாக பார்த்தோன்னா அதே குரு தான் 4க்கும் 7க்கும் உரியவர். ஏன் தானே ஜீவன கர்மத்தான் சம்மந்தப்பட்ட ஆயிருக்கார் பாருங்கள். கர்மங்களை இதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு தான் கொடுக்குறது தான் இந்த 10ஆம் வீடு இவர் வச்சுருக்கார். இவருக்கு எப்போதுமே தனக்கு சௌகரியமாக இருக்கணும் தான் பூமியில். அப்போ தான் உங்களெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். நானே கட்டத்தில் போய் உயர்ந்துட்டேன்னா உங்களெல்லாம் எப்படி நான் கவனிக்கிறது? ஏன்னா படைப்புகள் எல்லாம் படைப்புக்கான காலகட்டவே புதன் தான். அதுக்காக சொல்வார், புதன்றது பகவான் தெரியும் உங்களுக்கு. அந்த புதன் சம்மந்தப்பட்ட இந்த 4ஆம் வீடு குரு அவர் அழகாக உட்கார்ந்து பாக்கியத்தில் உட்காந்துருக்கார் ரிஷபத்தில். கேட்கவே அடுத்தது 10ஆம் வீடு வருவார், அது வேறு விஷயம். இப்போது பாக்கியத்து நன்னா இருக்கார். குரு ஒரு குறைச்சனும் இல்லை, ஆனால் உச்ச வீடு போகிற வழி தான் நன்னா இருக்கார். அங்கே இப்படி பாருங்கள், அங்கே உட்காந்து நேராக கண்ணிக்கு பார்க்குறார். இந்த விஷமதனை பண்ணலான்னா பார்த்தான்னா கேது உட்காந்துருக்கார் ஜென்மத்தில். சப்தமத்தில் பார்த்தா ராகு உட்காந்துருக்கான். கேட்கவே வேணாம், செக்யூரிட்டி கார்டோடு எல்லாம் இருக்கார். ஸோ எஸ்கார்ட்டு. அதனால் எது பிரச்சனையுமே இல்லாமல் இந்த புதனுடைய அந்த கண்ணிதில் எத்தனையோ ப்ராப்ளம். ஏன்னா எப்போதுமே நம்ம ஆசைகளை செயல்பாடுகளை கொண்டு மேலே 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 உலக விஷயங்களில் போனோம்னாலே நிறைய எதிர்ப்புகள் நிறைய இருக்கும், குழிபறிப்பு நிறைய இருக்கும், ஏமாத்துறது நிறைய இருக்கும், நம்ம ஏமாந்து போது நிறைய இருக்கும், நம்மளே முட்டாளாக்கப்படுவோம். இதெல்லாம் நிறைய இருக்குது. நம்மளுடைய ஆங்ஸைட்டி, நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மேலே மேலே செய்யணும்னா 4 பேர் அமுக்கி தான் மேலே போடும். மற்றவங்களாம் வழி விட்டு ஒன்று மேலே விட மாட்டாங்க. அதனால் அத்தனை சமாளித்து மேலே வரத்துக்குள்ளே படுற பாடு போதுன்னு ஆகும். வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஸ்டெப் மேலே வரணும்னா என்ன அர்த்தம்? இன்கம் சம்பாதிக்கிறது, சொத்து பத்திரம் சம்பாதிக்கிறது, அப்படியே முடிஞ்சிருமா? வியாபாரத்தை கொள்கையை சம்பாதிக்கிறது, இந்த போட்டோம் அனுபவிச்சோம் அப்படியே வியாபாரம் வந்துடுமா? கடன் வாங்கினா உடனே வீடு கட்டிட முடியுமா? எவன் கடன் அடைக்கிறது? வருமானம் எங்கே வருது? அது எப்படி உண்டாக்குறது? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில். என்ன நடக்கும், எது நடக்கும், எப்படி பிரச்சனைகள் வரும், யாருக்கு தெரியும் இல்லையா? உடம்பு என்ன அவ்வளோ பெரிய ஃபஸ்ட் கிளாஸ் உடம்பா? எந்த நேரத்துலேயும் ப்ராப்ளம் வரும் உடம்பு. இத்தனைக்கும் மீறி இந்த மாதம் எல்லாமே சுமூகமாக நடக்கிறது. இந்த மாசி மாதத்தில் பிரமாதமாக இருக்குது. இந்த அமைப்பில் பார்க்கும்போது இந்த புதன் தன்னுடைய 10ஆம் வீடு சொல்லக்கூடிய அதே புதன் வீட்டில் தான் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் உட்காந்துருப்பார். செவ்வாய் இங்கே வீரியஸ்தானாதிபதி செவ்வாய் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன நடக்கும்? அவரை வக்கரமாக்கி பலமாக்கிட்டார். அப்போன்னா ஒரு செக்யூரிட்டி சேஃப்கார்ட்ஸு வேணும்னா அவன் பலமுள்ளவனாக இருக்கணும். அது செவ்வாய் மாதிரி யாரும் கிடையாது. அவரை பலமாக்கி வச்சுருக்காருன்னா அங்கேருந்து செவ்வாய் என்ன பண்ணுவார்? நேராக இவங்க பார்ப்பார், கண்ணி வீட பார்க்குறார். வர்றதில்ல என்ன வேண்டாம், அங்கே யார் இருக்கா? கேது உட்காந்துருக்கார். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிர்பார்ப்பு வெளிப்படையாகவே தனக்கு சௌகரியங்களை உண்டாக்குறதுக்கு பிளான் பண்ணி பக்கா பண்ணிருக்காரு. பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் அதுதான் வியாபாரிகளுக்கு எப்போதுமே உண்டு. பெரிய வியாபாரி, பெத்த வியாபாரி, இன்டர்நேஷ்னல் வியாபாரி இவர். ஸோ அவ்வளோ வியாபாரி. ஸோ இவ்வளோ காலங்களில் இருக்கும்போது அந்த வீரியஸ்தான செவ்வாயை கொண்டு 10ஆம் வீட்டில் உட்கார வச்சு 3ஆம் வீடுக்கும் 10ஆம் வீடுக்கும் சம்பந்தம் 8 வரும், 3க்கு நேரம் 7 வராது. 9ஆம் வீடு வரும், 3க்கு நேரம்
பார்த்தோன்னா 9th ஹவுஸ் வரும். ஆனால் 10ஆம் வீட்டில் வருது பாருங்கள், 8ஆம் வீட்டில். நம்ம இதே செவ்வாயை 8ஆம் வீட்டில் உட்கார வச்சுட்டு 3க்கு 8 விச்சிகத்துக்கு 8ஆம் வீடு மிதுனம் உட்கார வச்சுட்டு இந்த அந்த கன்னிக்கு 4ஆம் வீடு 10ஆம் வீடு இப்படி இருக்குது பாருங்கள். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கும்பத்தில் யார் பார்த்தோன்னா இது பேர் அந்த 6ஆம் வீட்டில் சனீஸ்வரர் உட்காந்துருக்கார். சனி 6ஆம் வீட்டில் உட்காந்து நல்லது, அவர் வீட்டிலே கும்பம். அதே சமயத்தில் இந்த மாசி மாதம் சூரியன் இருக்காருங்க, கூடயே அந்த புதனும் இருப்பார் பாருங்க. மாசி அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும்போது மறைமுகமாக வச்சுருக்கார். 12ஆம் வீட்டு அதிபராக இருக்க சூரியனை மறைட்டாக 6ஆம் வீட்டில் உட்கார வச்சுருக்காரு. எல்லாம் மறைமுகமாக கொண்டு போகிறார். பங்கு பாதாள இதில் போட்டு கொண்டு போகிறாங்க, எல்லாத்தையும் ரோடு போட்டு பூமிக்குள்ளே வெளிநாட்டில். அது பார்த்தா சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, வியாபாரிகள் வெளியில் ஒன்று நடக்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று தான். அதான் வியாபாரம். நேருக்கு நேர் அண்ணன் வியாபாரம்லாம் இல்லை, வெளிப்படையாக வியாபாரம். எல்லாம் ஒயிட் பிஸ்னஸ் தான் இல்லை அப்படின்னு சொல்லணும், ஆனால் செயலில் காட்டக்கூடாது. முட்டாள் தான் காட்டுவான். வியாபாரி தந்திர நோக்கத்தோடு எப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டே இருக்கணும்னா எல்லாமே இருக்கணும். எப்போதே மைண்டு ஓடிண்டே இருக்கும். புதனுக்கு எப்படிலாம் பண்ணால் நமக்கு சௌரியத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னு தான் ஒருத்தர் நினச்சி செயல்படணும். இதில் யாருக்கும் பாதிப்பே வராது. அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆங்ஸைட்டி எப்படி இப்படி எதிர்பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு வர மாட்டேங்குது, எப்படியோ வருதுன்றாரு அவங்களுக்கு. நமக்கு வந்தால் நல்லா மேலாம்பளும் வரலாமே அப்படின்னு நினைக்கலான்னு தவிர அந்த மைண்டில் நமக்கு அந்த ஐடியா வரவே வராது. அதுதான் அந்த புதன் சம்மந்தப்பட்ட. ஏன்னா வீரியஸ்தானம் செவ்வாய், வீரியத்தை தூண்டி ஸ்டார்டிங் பாயிண்ட் தூட்டுறதே அவர் தான். ஆமாம், அப்போ கிரியேட்டிவிட்டி வரும். அப்போது தூண்டுதல் இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு நடக்குமா? அது நடக்காது. அதுக்காக தான் கிரியேட்டிவ் புதனை செவ்வாயை வச்சார். அதே செவ்வாய் தான் 6ஆம் வீட்டு அதிகாரியாக வச்சார் மேஷத்துக்கு. கன்னிக்கு வரும்போது கன்னிக்கு நேரம் 6ஆம் வீடு தான் வரும், மேஷம். ஆச்சியா 3 6 வருது. இப்படிலாம் முதல்லையே பிளான் போட்டு வந்துட்டு இப்போ இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னோன்னா சௌரியமாக நடக்கும். வெளிவட்டாரத்தில் இவாள் நல்லா டீல் பண்ணலாம். அப்போ தான் இவாள் வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்லது பொறுத்ததும் கிடையாது. ஏன்னா கன்னிக்கு பொறுத்தது நல்லது கெட்டதுன்னு இல்லை. வேறவர் த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அங்கங்கே போய் பயன்படுத்துன்னு நம்ம அதை பயன்படுத்தின்னு தவிர அவன் முட்டாளாக ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் எழுச்சியை வளர்ந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அதெல்லாம். உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத உன்னுடைய கஷ்டத்தை போக்குறேன், அவ்வளோதான். நீட்ட இருக்கிறதும் போயிடுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி நம்ம நல்லா கொழிச்சு இருக்க வேண்டியது தான் அந்த புதன். கன்னி புதன் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி யாருன்னா சந்திரன் தான். அவன் லாபத்தை உண்டாக்குவானா? அதுக்கு தான் அங்கே லாபத்தை உட்காரதுக்கு தான் 4ஆம் வீட்டு அதிகாரி கடத்தரத்தை கொண்டு உட்கார வச்சுக்கோ. குருவை உச்சத்தில் போடுவார். தனக்கு வேண்டிய ஆட்கள் சம்மந்தப்பட்ட புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அங்கே உட்கார்ந்தோன்னா குரு இன்னும் பலம். அந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் வரும்போது அதே வீட்டிலாம் குரு உட்காருவார். அம்சத்தில் பார்த்தா கூட இப்படி ஒரு அட்வான்டேஜ் எப்படி வந்தது பண்ணுறாங்க. நமக்கு மாத்திரம் பண்ண நம்ம ஏதோ ஆசையை சொல்கிறேன், நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டேன்றார். இது மாத்திரம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பண்ணுறார், அதை தெரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில் தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணாலே போதும். சந்தர்ப்பங்கள் வந்தால் தான் நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம அதை மாதிரி வந்தவங்களுக்கு இப்படி இருக்கும்போது என்ன குறைபாடு எப்படி செஞ்சுருக்கலான்னு நம்ம மனசில் ஒரு ஓட்டம் விட்டாலே நமக்கு நாளைக்கு நமக்கு தான் வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல். அதுதான் புதன். எப்போதுமே அலர்ட்னஸ் இருப்பார், கிளாஸாக இருக்கும். அதனால் இவாளை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதியே சுக்கராச்சாரியார் தான், சப்தமாதிபதி குரு, வீரியஸ்தானம் செவ்வாய். இந்த 3 பேர் சமமாக ஆக்ட் பண்ணுறாங்க ஆன் பிகாஃப் ஆஃப் இவருடைய நலனுக்காக. குடும்பம் ஃபுல்லாக ஷெய்ப்பாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஓட்டம் பாட்டம் எங்கே நிறைய நெறிஞ்சால் கூட அதாவது நேரத்தில் கரெக்டாக மீட் பண்ணி போட்டு அனுபவிக்கிறாங்க லைஃப்பில். எதுவும் குறையில்லை. எதுவும் பிஸ்னஸ் மெத்தடில் எல்லாமே வீட்டுக்கு போயிட்டுருக்குன்னா அப்போ ஓய்வு உளைச்சல் எப்போ வரும்னா அதுதே அப்படி எடுத்துக்கணும். நம்ம திக்குன்னு தனியாக ஓய்வு உளைச்சல் வராது. அது தகுந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம ஓய்வு உளைச்சல் இல்லாமல் நம்ம சௌகரியங்களை உண்டாக்கிக்கணும். அதுதான் புதன். ஸோ இதெல்லாம் இதுக்குன்னு ஒரு காலத்தையும் நேர்மையும் உண்டாக்க முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை எல்லா காலத்திலும் பிரச்சனைகள் இருக்குன்றதுக்காக
மனசில் வேகம் வரும், ஒரு வெறுப்பு வரதான் செய்யும். ஓட்டம் ஓடிட்டே இருந்தானே எதுவும் அதே நினைவில் இதோ நம்ம சம்பாதிக்கிறோம், ஆஃபீஸுக்கு போவோம் சம்பாதிக்கிறோன்னா இந்த டயத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ சிந்தனையே இருக்காது, ஆஃபீஸ் சிந்தனை இல்லையா? அது மாதிரி இவளால் இருக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக குடும்பத்துக்காக வேண்டியவோ அல்லது தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியோ அல்லது தனக்கு சம்மந்தப்பட்ட வர்த்தகத்து சம்மந்தப்படியோ அதுலேயே திங்கிகள் இருப்பாங்க எப்போதுமே. வெளிவட்டாரத்தில் பேரளவுக்கு தான் வெளிவட்டாரத்தில் அந்த நேரத்தில் ஆகவோ அவ்வளோதான். அப்போ பழையபடியே இதே மாதிரி அது எப்படி சக்ஸஸ்ஃபுல் மேனாக வரணும்னா அவள்தான் கற்றுக்கணும். அந்த கன்னி பீப்புள்கிட்ட கற்றுக்கணும். ஏன்னா அதுதான் வாழ்க்கையில் ஒரு லூப் ஹோல்ஸ் லேப்ஸ் விடணுன்றது அவளுக்கு கிடையவே கிடையாது. ஒருவேளை இந்த மாதிரி விதிப்படி நடக்கக்கூடிய அமைச்சுன்னா தானாக மேலே வந்து அதையே பயன்படுத்தி மேலே வரக்கூடிய பாக்கியம்தான் இந்த கன்னிக்கு இருக்குது. அதனால் கண்ணில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்தோன்னா உத்தரம், அஸ்தம், சித்திரை. உத்தரத்தில் வரக்கூடியது சூரியன், அஸ்தம் சந்திரன். பாருங்கள் எல்லாம் பெரியட்டு. சித்திரை ராஜகிரகம் தான், செவ்வாய். வெரி ஃபாஸ்ட் சித்திரை. ஆனால் அந்த ஃபாஸ்ட் நம்ம சமுதாயத்தை பயன்படாது. அது அவனையே போட்டு பார்த்துரும். வெளிப்படையாக நடக்கக்கூடியது. என்ன பண்ண முடியும்? தளபதி இல்லை. அப்படி விடுப்பில் போனான்னா சீக்கிரம் ஊற்று விட்ருவாங்க. அவருக்கே தெரியாது, குழியில் ஊந்துடுவார். இன்னும் எப்போதுமே ஆவேசம் இருக்கவங்களுக்கு புத்தி ஒர்க் பண்ணாது. அந்த நேரத்தில் புத்தி மட்டமாகிடும். புத்தி ஒர்க் பண்ணுவான்னா புத்தி அந்த நேரத்தில் ஒரு வேலை செய்யாது, அவ்வளோதான், பாழாயிடும். அதனால் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் மடங்காக பெரிய லெவலில் போயினே இருப்பாங்க. குழந்தைகள் குட்டிகள் இல்லைன்னா அது வரும், சந்தான பாக்கியம் கிடைக்கும். அங்கங்கோ இங்கே பிரிஞ்சிருந்தானா மறுபடியும் ஒன்று சேருவாங்க. அப்புறம் நிறைய ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ இல்லை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நிறைய ஒரு தொடர்பு இருக்கும். எல்லாம் ஒரு ஒற்றுமையை இப்போ தான் அட்டன் பண்ணுவாங்க. எல்லாருமே பிரிஞ்சு இருந்தவங்கலாம் கூடுவாங்க. அக்கேஷனாக பார்க்குறதுக்கு சந்தர்ப்பத்தை இந்த மாதம் நிறைய வரும், ஃபங்க்ஷன் வரும், அதெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பல விஷயங்களில் குடும்பத்துலேயும் சரி வெளியில் விஷயங்கள் சரி அதெல்லாம் சாதிச்சிருவாங்க அழகாக முடித்து. அதே சமயத்தில் எல்லாருடைய ஒரு ஒற்றுமைக்காக பாடுபடுவாங்க. இதான் வேடிக்கை பாருங்க. எங்கெங்கேயோ பிரிஞ்சுன்னா நலம், அதாவது மற்றவருடைய ஒரு க்யூரியாசிட்டி, அப்படியே கஷ்டம் இருக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்யூஷன் உண்டாகுவாங்க. இந்த அளவுக்கெல்லாம் ஒரு தானே எடுத்து செய்யக்கூடிய ஆற்றல் வரும்போது சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இவாளுக்கெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லி வாழ்த்தம்பேன்.